ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான 2 பட்ஜெட்டிங் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அவங்களுடைய மந்த்லி இன்கம் அண்ட் அவங்க மந்த்லி ஸ்டாண்டர்டாக பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேவிங்ஸ் மெத்தட்ஸை பற்றி நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான 2 பட்ஜெட்டிங் மெத்தடை தான் நான் வந்து இதில் காட்ட போகிறேன். ஸோ இந்த பட்ஜெட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது இதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சேலரி ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இல்லை, இதை நீங்கள் உங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து முடியும், உங்களுடைய எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடியும். ஸோ நான் இதில் வந்து காமிச்சிருக்கக்கூடிய 2 பட்ஜெட்டிங் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் உங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸை எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 மெத்தடில் எது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய எல்லா விதமான தாட்ஸையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டிங் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50-10-40 ரூல். ஸோ நம்ம ஒரு லாஸ்ட் டைம் வந்து 50K சேலரியில் எப்படியெல்லாம் பட்ஜெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். கண்டிப்பாக அது உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுடைய ஃப்ரீ ஹவர்ஸில் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாண்ட்ஸ், நீட்ஸ், சேவிங்ஸ் இந்த மூணையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய தேவைகளை, விருப்பங்களை கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணணும், அதை பண்ணவே கூடாது, அதையெல்லாம் எப்படியாவது நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இந்த பட்ஜெட்டிங் மெத்தட் மூலிமா இந்த மூணையுமே உங்களால் பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போக முடியும். மந்த் எண்டு வந்தால் கூட உங்களுடைய பட்ஜெட்டில் துண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் நீட்ஸ்க்காக வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ சேலரியில் 50% அப்படிங்கிறது ஒரு 40,000 ருபீஸை உங்களுடைய நீட்ஸ், உங்களுடைய வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பட்ஜெட்டிங் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டில் ரெண்ட்டுக்கு வந்துட்டு 8,500 ஸ்டாண்டர்டாக அவங்க ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கூல் ஃபீஸுமே 8,500 வந்து நாங்கள் மாதம் கட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்பென்சஸ்மே மந்த்லி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராசரி ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து 8,000 நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மெம்பர் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க, ஒரு 2 கிட் இருக்காங்க, ஒரு 2 பேர் நீங்கள் அடல்ட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் வாரத்துக்கு சந்தையில் ஒரு 500 ருபீஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் பண்ணிங்கன்னா கூட மாதத்துக்கு ஒரு 2,000 ரூபாய்க்குள்ளே உங்களால் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத வாங்கிட முடியும். ஸோ 6,000க்கு கிராசரி அப்படிங்கிறது ரொம்பவே தாராளமான ஒரு விஷயம். ஸோ எப்படியெல்லாம் கிராசரி அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃபுட்ல எல்லாம் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக பட்ஜெட்குள்ளே கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து மாறிடும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இபி அண்ட் கேஸ் அண்ட் வாட்டர் இந்த 3க்குமே சேர்த்து 2,500 ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கேன். அதாவது கேஸுக்கு வந்து ஒரு 1,250 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கூட பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரு 1,250க்குள்ளே உங்கள் பில்ஸை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா கேஸ் வந்துட்டு நீங்கள் 2 months ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லைன்னா 1.5 months ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் உங்களுக்கு தாராளமாக வந்து இருக்கும். ஸோ இந்த மூணையுமே எப்படி வந்து சேவிங் வந்து பண்ணலாம், எந்த இடத்துலையெல்லாம் நம்மளுடைய கேஸ் அண்ட் இபி வாட்டர் வந்து யூசேஜை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து முடியும் அப்படிங்கிறத வந்து யோசிங்க. இது மணி சேவிங்ஸ்க்காக மட்டும் இல்லை, வேஸ்டேஜையும் குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அன்வான்டாக எங்காவது ஃபேன் லைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ தேவையில்லாமல் அடிக்கடி வந்து மோட்டர் வந்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த பில்லிங் அமௌண்ட்டை நீங்கள் அதர் பில்ஸை வந்து பே பண்ணுறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய லைஃப்பில். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப பிஸியான ஷெட்யூல்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஓன் வெஹிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி நீடடான ஒன்றா வந்து மாறிடுச்சு. ஸோ நம்ம சின்னதாக ஒரு கடைக்கு போகணுன்னா கூட நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக ட்ரிப் போகிறோன்னா கூட நம்மளுடைய ஓன் வெஹிக்கல்ஸை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி பேசிக்காக நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேயே கார் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஒரு 2 வீலர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு 2,500 ரூபாய் இதுக்கு வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு கார், ஒரு ஸ்கூட்டி, ஒரு பைக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து 1 or 2 பைக்ஸ் வந்து இருக்கிறவங்க, யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம ஜென்ட்ஸ் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா லேடிஸ்க்கு எங்காவது வெளியில் போகிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூட்டி இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வாக்கபிள் போகிற இடத்துல கூட நம்ம டைமை சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போவோம். இது ஹெல்த்தியான விஷயமும் கூட. இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நீங்கள் நடந்து போகிறதுக்கே வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து பண்ணுங்கள். ஒரு ஸ்கூட்டி, ஒரு பைக் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இன்னொரு டைம் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஆல்டர்னேட்டிவ் வந்து
பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக வந்து பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு நான் 2500 ஒதுக்கியிருக்கேன். அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக எவ்ரி மந்த் 1500 உங்களுடைய என்வலப் கவரில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். 1 இயர் காட் கிரேஸ் எந்த விதமான ஒரு ஹெல்த் அஃபெக்ட்டுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு எஃப்டியாவோ நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு ஒரு எஃப்டி ஆர்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த அமௌண்ட்டை வந்து நான் தனி என்வலப்பில் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். பட் நம்மளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன மைல்டான ஃபீவர்ஸ் இதெல்லாம் வரதா செய்யும். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பில் இருக்காது. பட் இது வந்து ஒரு செக்யூர் தான். பின்னாடி நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா கண்டிப்பாக இது செக்யூரான விஷயம் தான். பட் இதை வந்து ஒரு தனி என்வலப்பில் எடுத்து வைங்க. எக்ஸ்பென்சஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து அதை வேறு ஏதாவது தேவைக்கு பயன்படுத்துறதுல முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்த மாதம் ஒரு 1500 சேர்த்து ஒரு 3000 அந்த என்வலப்பில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்து வாங்க. அண்ட் அதர் பில்ஸ்க்காக நான் வந்துட்டு ஒரு 2000 வந்து நான் போட்டிருக்கேன். லைக் உங்களுடைய மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், உங்களுடைய பில்ஸ் பேமெண்ட், எனி அதர் பில் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை கிரெடிட் கார்டு பில்ஸ் வருது, சின்ன சின்ன யூசேஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பில்ஸ் பேமெண்ட்டுக்காக 2000 வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சும்மா உட்காந்துருக்கீங்க டேட்டா பார்த்து நிறையா வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் டேட்டா பேக் போடுறதா இருந்து இந்த 2000லேயே பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள். ஒவ்வொரு டைமும் இதிலிருந்து மணி வந்து கம்மியாயிட்டே போகும்போது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இதை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் பஃபர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் 6500 ருபீஸ் வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் 2 விதத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய பட்ஜெட்டில் பஃபராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை வருது அப்படின்னா இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கலாம். அண்ட் அதர்வைஸ் உங்களுடைய லோன்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட்டை வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இதை தாண்டி கடன் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோனுக்காகட்டும் இஎம்ஐக்காகட்டும் இல்லை நம்ம வெளியில் வாங்குற கைமாத்தலாக வாங்கக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு தொகைக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். இதை கொஞ்ச நாள் போக போக எல்லா இஎம்ஐஸையும் அடைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வெளியே ரொட்டேஷனலுக்கு வாங்குற ஹேபிட்டே உங்களுக்கு டோட்டலாக வந்து போயிடும். இதுவுமே உங்களுக்கு ஃபியூச்சர் சேஃபாக சேவிங்ஸாக வந்து மாறிடும். ஸோ இதை தான் நான் பேசிக்காக பிரிச்சிருக்கேன். இதுக்குள்ளேயே மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் வர மாதிரி அடங்கிடும். கிராசரிலேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்துடும். ஸோ கிராசரிக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் மில்க் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பஃபர் அமௌண்ட்டில் இருந்துட்டு மில்க்குக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கெஸ்ட்டு ஒரு மொய் வந்து வைக்கிறீங்க, ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பஃபர் அமௌண்ட்லேருந்து எங்கேயெல்லாம் நம்ம வந்து டேலி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்டாக உங்களுடைய பேசிக்கான நீட்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்து போதுமானதாக வந்து இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வான்ஸ். ஸோ 10% ஆஃப் அமௌண்ட் வந்து 8000 வந்து நான் இதில் வந்து ஒதுக்கியிருக்கேன். எல்லாருக்குமே விருப்பங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிறது இருக்கும். அது 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 1 லட்சம் வாங்கினாலும் சரி, நம்ம 10 ரூபாய்க்கு போய் ரோட்டு கடையில் ஒரு காளான் சாப்பிட்றதும் சரி, 1 லட்சம் வாங்குறவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதும் சரி, எல்லாருக்குமே விருப்பம் அப்படிங்கிறது அடிப்படையாக தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி நிறைய கேள்விப்படுற விஷயங்கள் என்னென்னா என்னுடைய சேலரி கம்மியாக இருந்தால் இந்த வான்ஸ் அப்படிங்கிற ஒரு காலமே என்னுடைய பட்ஜெட்டில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணுறது நம்மளுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த 8000 ஸோ இந்த வான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய சேலரி எவ்வளோ சேலரியாக இருந்தாலும் சரி அதில் 10% தாண்டி கிராஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து இது ஒரு 30% அந்த மாதிரி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பேடான ஹேபிட்டு. அதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃபேமிலி அவுட்டிங்காக 2000 வந்து உங்களுக்கு நான் ஒதுக்கியிருக்கேன். அண்ட் இது வந்து நீங்கள் ஃபேமிலி அவுட்டிங் மந்த்லி சேலரி வாங்குறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, பீச் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷாப்பிங்காக வந்து 2000 ஒதுக்கியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னாவே ஒரு ஷாப்பிங் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. ஸோ வீக்கெண்ட் ஆனாவே அது ஷாப்பிங் டே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே இருக்குது. ஸோ ஷாப்பிங்காக நான் வந்து 2000 ஒதுக்கியிருக்கேன். அண்ட் ஃபெஸ்டிவல் சீசனுக்காக நான் வந்து ஒரு 2000 ஒதுக்கியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் மாதம் மாதம் எடுத்து வச்சுட்டு வர்றது மூலிமா உங்களுக்கு தீபாவளி ஏதாவது வருது, பொங்கல் வருது, உங்களுடைய ஆனிவர்சரி வந்து வருது, இல்லைனா பர்த்டே வருது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாதமும் எடுத்து வச்சுட்டு வரும்போது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு 12,000 இருக்கும். ஸோ தீபாவளியை நீங்கள் கண்டிப்பாக நல்ல கிராண்டாக வந்து ஃபெஸ்டிவல் வந்து நீங்கள் செலிப்ரேட் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் கேர்க்காக நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுடைய க்ரூமிங்காக நம்ம நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஸ்டாண்டர்டாக ஒதுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுடைய க்ரூமிங் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறையா விஷயங்களில் யூடியூப் ஆகட்டும் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஆகட்டும் நிறைய ஒரு புது ப்ராடக்ட் வருது அப்படின்னா
அப்படின்னா அது உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எல்லாத்தையுமே வாங்குறத கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த என்வலப் மெத்தட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிக்கோங்க. அண்ட் டூருக்காக 1000 rupees நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ இயர்லி ஒன்ஸ் எப்படியும் நம்ம வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ட்ரிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஃபேமிலியில் எங்காவது வெளியில் போயிட்டு வரணும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எங்கேயும் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணுங்கிற அவசியமோ இல்லை. மாதம் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு 12,000 சேவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% ஆஃப் அமௌண்ட் சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சேவிங்ஸில் வந்து 32,000 வந்து வரும் உங்களுக்கு 40% அப்படின்னா இதில் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு எல்ஐசிக்காகவும் ஆர்டிக்காகவும் ஜுவல்காகவும் 12% வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா சேவிங்ஸை கரெக்டாக வந்து அவங்க பிரித்து வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்ஐசி அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ரொம்பவே ஒரு சேஃபான விஷயம். அண்ட் ஆர்டி போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஹேபிட். அவங்களுக்கு ஒரு மெடிக்கலோ இல்லைன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவோ அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ஜுவல். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் கேஷாகவும் இருக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கக்கூடியது, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜுவல் தான். ஸோ இதுக்கு காமனாக அவங்க 12,000 ஒதுக்குறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இது போக நீங்கள் வந்துட்டு ஒரு 20,000 வந்து பேலன்ஸ் இருக்கும். இதை வந்து நான் ரெண்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஒரு 10,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு ஒரு சேவிங்ஸ். இப்போ ஒரு ஆர்டி வந்து போடுறீங்க அப்படின்னா பேங்க்கில் ஒரு 7% கிடைக்குது, இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் 6.4% கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு மினிமம் ஆஃப் ஒரு அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 10% to 12% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ நான் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு கோல்ட் அண்ட் லேண்ட் தான். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டுமே பண்ணும்போது 24 கேரட் போங்க, அது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ரிட்டர்ன் வேல்யூவும் உங்களுக்கு நல்லா வந்து இருக்கும். பியூரான கோல்டாகவும் நீங்கள் வச்சிருக்கும் போது பின்னாடி ஒரு 10 years 15 years கழிச்சு நீங்கள் அதை வந்து ஒரு 22 கேரக்டர் அவங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க, மேரேஜ்க்காக இல்லை எஜுகேஷனலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஜுவல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிட்டாவோ இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மாதம் காயின்ஸாக எடுத்து வைக்கிறதோ இல்லைன்னா சிட்டாவோ போட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு ஜுவல் பர்பஸ்க்காக போயிடும். ஸோ நீங்கள் ஒரு 1 year 11 month போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜுவல்லாவோ காயினாவோ எடுத்திருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 24 கேரக்டராக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ரேட் வந்து ஹை ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து லேண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அடுத்த ஒரு 10,000 நான் எதுக்கு பிரிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பர்சனுக்காக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ரிட்டைர்மெண்ட்டு வந்து உங்களுடைய ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக அமைதியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த ரிட்டைர்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து உங்களுடைய நேம்லையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் நேம்லையோ பிபிஎஃப் வந்து நீங்கள் போடலாம். அண்ட் ஆர்டி வந்து போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துருச்சு, நீங்கள் இது ஒரு 12 months வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபிக்ஸடாக நெக்ஸ்ட்டு ஒரு 3 years 5 years 1 years வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷன், உங்களுடைய ஃபியூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு லோன்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது, உங்களுக்கு கடன் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ரிட்டைர்மெண்ட் பர்பஸ்க்காக இல்லாமல் உங்களுடைய டெப்ட்டுக்காக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக இந்த டெப்டெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நியூவாக எந்த ஒரு டெப்ட்டுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக உங்களுடைய ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பட்ஜெட் மெத்தட் 1. ஸோ இதை வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு பிரிச்சிருந்துருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் பட்ஜெட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30-30-30-10 ரூல். இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக பிரிச்சிருக்கேன். ஸோ 24,000 வரும் 30% அப்படிங்கும்போது இதில் நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரெண்ட்டு, க்ராசரிஸு, பில்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் இதுக்குள்ளே வந்து பண்ணிடணும். ஸோ உங்களுடைய என்வலப் மெத்தட் அப்படிங்கிறது ஜஸ்ட் 4 டைப்ஸாக இருக்கும். ஸோ ஹோம்க்கு, சேவிங்ஸ்க்கு, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 24,000 உங்களுடைய ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 24,000க்குள்ளேயே உங்களுடைய ரெண்ட்டு, க்ராசரிஸ், பில்ஸ் எல்லாமே வர மாதிரி வந்து பார்த்துக்கணும். அந்த பில்லை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி க்ராசரிக்கான தனி பட்ஜெட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் வந்து சேவிங்ஸ் அண்ட் டெப்ட்டுக்காக ஒரு 30% ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி 12,000 நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பெண்டிங் இருக்கக்கூடிய 12,000 டெப்ட்டுக்காக
இதுக்காக நான் ஒதுக்கியிருக்கேன். உங்களுடைய கடன் நீங்கள் வாங்கியிருக்கிறது ஒரு கிரெடிட் கார்டு லோனோ, கார் லோனோ, ஹோம் லோனோ, இது எனிதிங் உங்களுடைய டெப்ட்டை 12,000க்குள்ளே வந்து கொண்டு வந்துருங்க. ஸோ பேலன்ஸ் 12,000 நீங்கள் ஆல்ரெடி இப்போ போட்டுட்டு இருக்கிற சேவிங்ஸை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ அப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டையர்மெண்ட் அண்ட் எஜுகேஷனுக்காக 30% நீங்கள் ஆல்ரெடி அதில் 8,500 வந்து ஃபிக்ஸடாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ஸ்கூல் ஃபீஸ்க்காக. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அதாவது இந்த 24,000 12,000 ரெண்டாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த 12,000ல் 8,500 நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால பேலன்ஸ் 3,500 நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆர்டி மாடி போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லைன்னா பேங்க்லேயோ வந்து போட்டுட்டு வாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதமும் நீங்கள் ஆர்டியாக போட்டுட்டு வரும்போது நெக்ஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த 8,500யும் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் போடும்போது 2 ஆர்டியாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் கவலையே இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கிறதுக்கு வந்து முடியும். அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 12,000 உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஆர்டி வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பிபிஎஃப் அண்ட் ஆர்டி அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு சிட்டா வந்து நீங்கள் வந்து போடலாம். ஒரு மாதம் ஒரு 12,000 கொண்டு போய் நீங்கள் கோல்டு சிட்டா வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணினீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 2 பவுன் எடுக்கிற அளவுக்கு கூட உங்களால் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து முடியும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லேண்டில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 12,000க்கு நான் என்னங்க லேண்ட் வாங்குறது அப்படின்னா நிறைய இடங்களில் லேண்ட் இஎம்ஐஸாக வந்து வாங்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு இடத்த ஃப்ளாட்டை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்து லாக் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 lakhs இல்லைன்னா 3 lakhs கொடுத்து நீங்கள் லாக் பண்ணிவிட்டு பெண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எவ்ரி மந்த் வந்து நீங்கள் இஎம்ஐயாக வந்து நீங்கள் கட்டிட்டு வரலாம். பட் அதை வந்து நல்லா லீகலாக செக் பண்ணி அப்ரூவல் இருக்காங்கிறது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? நியர்பையில் இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட அந்த லீகல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி ஒரு அட்வொகேட் கிட்ட செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லேண்டில் நிறைய விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இஎம்ஐ ரிலேட்டடாக உங்களுக்கு லேண்ட் வாங்குறதுக்கு முடியுமா, அதுக்கு ஏதாவது ஆப்ஷனல் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யோசிங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 10% ஆஃப் அமௌண்ட்டை உங்களுடைய வான்ஸுக்காக பயன்படுத்துறதுக்கு வந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி அதில் ஒதுக்கி இருக்கிறது தான். ஸோ இந்த 10% ஆஃப் அமௌண்ட்டை உங்களுடைய பேசிக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அவுட்டிங்காக, ஸோ நீங்கள் வந்து ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே எந்த பட்ஜெட்டை எடுத்துட்டாலுமே சரி அதில் வான்ஸ் அப்படிங்கிறது 10% தாண்டி போகாத மாதிரி கண்ட்ரோல்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் எப்போவுமே சக்ஸஸ் தான். ஸோ இந்த 2 பட்ஜெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தவே நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற சேவிங்ஸ் ரொம்ப சூப்பரான அமேசிங்கான சேவிங்ஸ். ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுடைய சேவிங்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தரக்கூடிய சேவிங்ஸ், ட்ரெடிஷ்னலான சேவிங்ஸ்னு எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட உங்களுடைய ஃப்யூச்சருக்கு இன்னும் அதிகமாக சேவ் பண்ணுறதுக்கு இந்த 2 பட்ஜெட்டுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் இதில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து முடியும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு டார்கெட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்காக கூட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் சேவ் வந்து நீங்கள் பண்ணி எடுத்து வைக்கலாம். வீட்டிலேருந்து வேறு என்ன அடிஷ்னலாக இன்கம்மை ஏர்ன் பண்ணணுமோ அதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேவிங்ஸை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் டபுள் ஆகும், உங்களுடைய சேவிங்ஸ் மல்டிபிள் ஆகும். ஸோ அதை எப்போவுமே வந்து வச்சுக்கோங்க. பட் இதுக்காக நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய அமௌண்ட்டை எல்லாத்தையுமே ஒரு சின்ன உங்களுடைய ஏர்னிங்ஸை இன்னும் டபுள் ஆக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன்.